தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலகங்களில் நடைமுறையில் இருந்து வந்த குழந்தை தொழில் பெருமளவு சட்டத்தின் கடுமையால் ஒழிக்கப்பட்டுவிட்டன. ஆனால் சட்டத்தின் பார்வையில் படாமல் பல வீடுகளில் குழந்தைகளை வேலை வாங்கும் அவலம் இன்றும் நடைபெற்று வருகிறது. பல குடும்ப தலைவிகள் தங்கள் உதவிக்காக சிறுவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்கிறார்கள். சட்டத்தின் கடுமையால் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு முன் அன்பால் அவர்களை திருத்திவிடலாம் என்ற எங்களது சிறு முயற்சி. மழைத்துளிகள் கல்வி அறக்கட்டளை மற்றும் ஆப்பிள் கிட்ஸ் ஃபேர்லன்ஸ் மையம் இணைந்து வழங்கும் சிறு நாடகம் என் பிள்ளை. ஒரு வீட்டில் குழந்தையை வேலைக்கு சேர்த்திருக்கிறார் அந்த வீட்டு எஜமானி. கணவர் வெளியிலிருந்து வருகிறார். வீட்டில் சிறுவன் வேலை செய்வதை பார்க்கிறார். சீதா, சீதா, வாங்க வாங்க, இப்பதான் வர்றீங்களா? ஆமா, ரோட்ல ரொம்ப டிராபிக். சரி, யார் இந்த பையன்? இவனை நம்ம வீட்டு வேலைக்கு புதுசா சேர்த்திருக்கேன். என்னது, இந்த குழந்தையா? நம்ம குழந்தை வயசுதானே இவனுக்கும். இவன்கிட்ட போய் வேலை வாங்கலாமா? அவனுக்கு வசதி இல்ல, வேலை செய்யறான். பாவம் புண்ணியம் பார்த்தா நமக்கு யார் வேலை செய்வாங்க? இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. மறுநாள் காலை குழந்தை பள்ளிக்கு செல்ல தயாராகிறான். பாபு, அர்ஜுனோட பேக் கொண்டு வா. வாட்டர் பாட்டில் கொண்டு வா. அன்று மாலை அர்ஜுனின் அம்மா அவனுக்கு பாடம் சொல்லித் தருகிறார். பாபு வேலை செய்து கொண்டே அதை கவனிக்கிறான். Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Twinkle, twinkle, little star, Twinkle, twinkle, little star, how I wonder what you are. how I wonder what you are. Up above the world so high, Up above the world so high. rascal. வேலைக்கார பையனுக்கு படிப்பு மேல ஆசையா? என் குழந்தையை விட நீ ரொம்ப பெரிய புத்திசாலியா? மறுநாள் பள்ளிக்கு சென்ற அர்ஜுனை காணவில்லை. போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறார். வாங்க இன்ஸ்பெக்டர். எப்போ இருந்து உங்க குழந்தையை காணோம்? அவனை காலையில ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டேன். சாயந்தரம் போய் பார்த்தா காணோம். அப்படியா? கவலைப்படாதீங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். மறுநாள் இன்ஸ்பெக்டர் அர்ஜுனை கூட்டிக் கொண்டு வருகிறார். அர்ஜுன், அர்ஜுன், எங்கடா செல்லம் போன? உனக்கு என்ன ஆச்சு? வந்துட்டியா? வந்துட்டியா? அம்மா அம்மா, நீங்க கூட்டிட்டு வர சொன்னதா சொல்லி 2 பேரும் கூட்டிட்டு போய் ஒரு வீட்டுல வேலை செய்ய சொல்லி அடிச்சாங்கம்மா. நீங்க பாபுவை திட்ட மாதிரியே என்னையும் திட்டி அடிச்சாங்கம்மா. என்ன, நீங்களும் ஒரு குழந்தைய வேலைக்கு வச்சிருந்தீங்களா? இது சட்டப்படி தப்பு தெரியுமா? மன்னிச்சிருங்க இன்ஸ்பெக்டர், நாங்க செஞ்ச தப்புக்கு நல்ல தண்டனை அனுபவிச்சிட்டோம். என்னையும் மன்னிச்சிடுங்க இன்ஸ்பெக்டர், இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு.
என் குழந்தை கஷ்டப்பட்ட மாதிரி தானே பாபுவும் கஷ்டப்பட்டு இருப்பான். நான் அழற மாதிரி தானே பாபுவோட அம்மாவும் அழுதுருப்பாங்க. இனிமே யாரும் குழந்தைங்கள வேலைக்கு வைக்க கூடாது. நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா பாபுவை நல்லா படிக்க வைக்கிறேன். இனிமே பாபுவும் எனக்கு குழந்தைதான். மறுநாள் காலை பாபுவும் அர்ஜுனும் பள்ளிக்கு செல்ல தயாராகிறார்கள். அம்மா அவர்கள் இருவரையும் முத்தமிட்டு அனுப்புகிறார். ஓடி விளையாடு பாப்பா என்ற மகாகவி பாரதியின் இந்த பாடலுக்கேற்ப இனியாவது இந்த தேசத்தின் பொக்கிஷங்களான குழந்தைகள் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வளரட்டும். வாழ்க பாரதம்! வந்தே மாதரம்! வந்தே மாதரம்! வந்தே மாதரம்!